அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற வானொலிக்கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 1ஆம் தேதி 6ஆம் மாதம், 1ஆம் தேதி ஆனி மாதம், 1ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய மாதத்திலும் நாங்கள் இணைகின்றோம். கர்த்தர் தாமே இந்த மாதத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5:15 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 17, ஏசாயா 23, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து எபிரேயர் 3, 4, 5வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வானொலி கூடாக சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேர நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. 2 காரியங்கள். இந்த வானொலிக்கு நீங்கள் வருகின்ற பொழுது குரூப்பிலே கால் பண்ணாதீர்கள். எனக்கு பர்சனலாக கால் பண்ணுங்கள். என்னுடைய லெஸ்லி என்ற பேரில் உள்ள பேருக்கு கால் பண்ணுங்கள். அதனாலே நீங்கள் பலரை காலையிலே எழுப்பி விடுகிறீர்கள், அல்லது இரவு நேரத்திலோ எந்த நேரத்திலோ அந்த குரூப்பில் கால் பண்ணும்போது எல்லாரையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுகிறீர்கள். அதனாலே அதை முதல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். 2வது, நீங்கள் வருகின்ற பொழுது உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணி கொண்டு வாருங்கள். உங்களுடைய பேக்ரவுண்ட் சத்தம் இங்கே வர்ற ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதனாலே முதல்ல நீங்கள் வருகின்ற பொழுது மியூட் பண்ணி கொண்டு வாருங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. என்றால் இதை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வீட்டிலே கதைக்கிற கதையெல்லாம் வெளியில் வரும். அந்த வகையிலே நீங்கள் வருகின்ற பொழுதே மைக்கை ஆஃப் பண்ணி கொண்டு வாருங்கள். அடுத்ததாக, இந்த குரூப்பிலே கால் பண்ணாதீர்கள். நான் கால் பண்ணுகிற பொழுது அதை அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே கால் பண்ணுகின்ற பொழுது நீங்கள் என்னுடைய பேருக்கு கால் பண்ணுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அந்த வகையிலே உங்களுக்காக திரும்பவுமாக நாங்கள் வருஷக்கணக்காக சொல்லிக்கொண்டு வருகிறோம். இதை செய்யுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அந்த வகையில் கர்த்தர் இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். இந்த கால வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசன் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலியா அம்மா அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக இணைகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட் அவர்களிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டமா? ஆமேன். இணைந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கம்மா. God bless you. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஏனென்றால் தேவன் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்திய நாளிலே நாங்கள் பரிசுத்தவான்களுக்குரிய கனத்தை குறித்து பார்த்துவிட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். சங்கீதம் 149:8-9 அங்கு மகிமையை குறித்தும் மேன்மையை குறித்தும் ஒரு பரிசுத்தவானுக்கு என்ன மகிமை இருக்குது, என்ன மேன்மை இருக்குது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டியமும் இருக்கும். இந்த கனம்
அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் வாயிலே துதியை நாங்கள் எழுப்பும் போது, எங்கள் கையிலே தேவனுடைய வசனம் இருக்கும் போது, அது எங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் ஆளுக செய்யும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்ப்போமா இருந்தால், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நோக்கம் அல்லது இலக்கு இருக்கிறது. எங்கள் இலக்கு அவருடைய நித்திய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்கள் என்ற மகிமையை நாங்கள் கண்டடைய வேண்டும். அதற்கு தேவனுடைய நீதிக்கு ஏற்றவைகளையும் பரிசுத்தத்துக்கு தகுதியுடையவர்களாயும் நாங்கள் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் ஒரு பரிசுத்தவானுக்கு முக்கியமாய் இருக்கிறது. இந்த நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் தேவன் தருகிற வெகுமதிகள் அங்கு பெரிதாய் இருக்கிறது. இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்களுக்குரியது. தேவ சித்தப்படி அல்லது தேவ விருப்பப்படி வாழ்வது அவருக்கு நாங்க கொடுக்கிற கனம். அதனால் அவர் மேன்மையை எங்களுக்கு அருளுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மாயினாலே மகிமையான துதி செய்யும் போது அங்கு கிருபை பெறுகிறது. அங்கு துதி காலையிலே பரிசுத்தவான்களின் நாவில் தொடங்கும் போது அவர்களுடைய சிந்தையையும் அவர்களுடைய இருதயத்தையும் தேவன் ஆளுக செய்கிறார். அதனால் பரிசுத்தவான்களின் சபையிலே அங்கு துதி எழும்பும் போது அங்கு சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே ஆரோக்கிய பலன் சுகத்தை நாங்க காணக்கூடியதா இருக்கும். அதோடு தேவனுடைய மேன்மையை மகிமையை எங்களுக்குள்ளே நாங்க கண்டறியக்கூடியதா இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பரிசுத்தவான்கள் கூடுகிற இடத்திலே அங்கு நாங்கள் துதி எழுப்ப வேண்டும். எங்கள் தேவன் துதிகளின் மத்தியிலே அங்கு வாசம் செய்கிற தேவன். அவருக்கு துதி என்றால் மிகவும் விருப்பம். அது மட்டுமல்ல, பரிசுத்த பிள்ளைகள் துதி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இயேசு ராஜாவிலே நாங்கள் களி கூற வேண்டும். நாங்கள் அடிமைத்தனத்திலே, பிசாசின் அடிமைத்தனத்திலே இருந்தோம். இன்றைக்கு விடுதலையாக்கின எங்கள் இயேசு ராஜாவை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் எகிப்திலே அங்கு இஸ்ரவேலர்கள் அடிமையா இருந்த போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு தேசமாய் மாற்றி அந்த அன்பை நாங்கள் அவருக்கு புது பாட்டை பாடி ஆனந்த சத்தத்தோடு அந்த வாத்தியங்களை எல்லாம் நேர்த்தியாய் வாசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் நாங்கள் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். உண்மையாகவே நாங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கும் போது அவருடைய ரட்சிப்பால் அழகாக நாங்கள் உருவாக்கப்படுவது நிச்சயம். அதனால் தான் ஆவியோடும் கருத்தோடும் பாடுவதே நமது இன்னிசையாய் இருக்க வேண்டும். இதனால் ஜனத்தின் மேல் பிரியமும் சாந்த குணமும் அங்க ரட்சிப்பின் அலங்காரமாய் ஒவ்வொருக்குள்ளும் அது வரும் என்பதையும், இது பரிசுத்தவானின் கனத்துக்குரியது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே தீமை மீது வழி வாங்குறதுக்கு தேவனுடைய கரத்தில் இருந்து வந்தது. இந்த புதிய ஏற்பாட்டிலே விசுவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேத வார்த்தையினாலும் அதை அறிவிப்பதன் மூலம் ஆவிக்குரியவர்களாய் இருந்து தீமைகளை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டியவர்கள். இந்த கடைசி நாட்களின் முடிவிலே கிறிஸ்து தேவனுடைய எதிரிகளை பழி வாங்குவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்க பரிசுத்தவானுக்குரிய கனம் துதி. நாங்க சமைத்தால் என்ன, நாங்கள் வீட்டுல இருந்தா என்ன, தனிமையா இருந்தா என்ன, நாங்கள் துதி செய்து கொண்டு செய்வோமா இருந்தால் நீங்கள் படுக்கும் போது அந்த மகிமையை நீங்கள் கண்டடைவீர்கள். நான் கண்டடைந்திருக்கிறேன், அதனால் நீங்களும் கண்டடைவீர்கள். நீங்கள் நாள் முழுக்கும் துதி செய்து போட்டு இரவிலே நீங்க போய் படுத்து பாருங்கள். தேவன் உங்களோடு அசைவாடி உங்களுக்கு காரியங்களை விளங்கப்படுத்தி சொல்லி தருவார். ஆமென். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இந்த 1ஆம் தேதி இந்த மாதம் முழுவதும் கர்த்தரங்களை நடத்த வேணும். ஒவ்வொரு கிழமை, ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு மணித்தியாலும், ஒவ்வொரு நிமிஷத்திலும் எங்களுக்கு ஜெபாவி துதியாவிய தந்து வார்த்தையின் வல்லமினால் எங்களை நிரப்ப வேண்டும். அதுதான் எங்களுக்குரிய பரிசுத்தவான்களுக்குரிய கனமாய் இருக்கிறது. ஆகவே என்னாலே நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பரிசுத்தவான் தேவனுக்குள் தங்கள் மேன்மையை கண்டறிய தங்களுடைய மகிமை, தேவன் அவர்களுக்கு கொடுத்த மகிமை அவர்களை உணர்ந்து கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.
உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் ஒருவரே ஒன்றான மெய்த்தேவன். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து அந்த பரலோக பாக்கியத்தை நோக்கி போவார்களாக. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறவர்கள், உம்முடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள், உம்மை உயர்த்துகிறவர்கள், நீர் வசனத்துக்கு ஊடாக எங்களுக்கு பலன் தந்து, சுகம் தந்து, ஆரோக்கியம் தந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு நீர் துதியின் ஆடையை தந்து எங்களை துதிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறீர். வார்த்தையில் உம்முடைய வார்த்தையின் ஊடாக எங்களுக்கு அந்த வல்லமையை தந்து, பலத்தை தந்து, ஒவ்வொருவரை நீர் மேன்மையாக உயர்த்தி வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்களுடைய திராட்சை ரசத்திலே, திராட்சை ரச விளைச்சலிலும் கனிகளிலும் பார்க்க எங்களுக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறீர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் கனிகளாகிய அன்பை தந்து, சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து, இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமையை தந்து, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பி எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோற்றடிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் உம்முடைய துதி ஆராதனையில நீர் பிரியமுள்ள தேவன். துதிக்கு பாத்திர நீர் ஒருவர் தான் ராஜா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேராபீன்களும் சேராபீன்களும் துதிக்கின்ற நாங்களும் உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் நீர் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலனை தந்து எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களிலேயும் உம்முடைய துதியின் சத்தம், உம்மை ஆராதிக்கிற சத்தம் இந்த உலகம் முழுக்க பரவி ஒரு எழுப்புதலை காண நீர் கிருபை செய்யும்படியாக நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவை, துதியின் சத்தத்தை, ஆராதனையின் சத்தத்தை, உம்முடைய வசனத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் ஆர்ப்பரித்து துதி செய்ய நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்று யோசுவா அந்த எரிகோ கோட்டையை சுத்தி வந்து துதித்து ஆர்ப்பரித்த பொழுது அந்த எரிகோக்களை விழுத்தினீரே. இன்றைக்கு இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வில இருக்கிற வறுமை என்ற தீமை, ஆண்டவரே, கவலை, கண்ணீர் என்ற தீமைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய எரிகோ மதில்களை போல விழுந்து போவதாக. உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய மேன்மை, உம்முடைய பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலேயும் வந்து சேருவதாக. ஒவ்வொருவரையும் நீர் எங்களுடைய இதயத்திலே இருந்து ஆசீர்வதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு இந்த 1ஆம் தேதி அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகளுக்காக இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாட்களும் இந்த மாசத்துல நீர் கூட இருந்து புதிய தரிசனங்களை கொடுத்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்தியாலும் உமக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஸ்பெண்ட் பண்ண கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இணைந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரருக்காக, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் இந்த மாதம் உம்மை மேன்மைப்படுத்துகிற மாதம். இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் ஆர்ப்பரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு துதியும் ஆராதனையும் அந்த எரிகோ கோட்டைகளை விழுத்துற தேவனாக இருக்கிறீர். நாங்கள் ஆர்ப்பரித்து துதிக்கும் பொழுது நீர் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறீர். அன்றைக்கு செங்கடலை 2ஆக பிளந்து எதிரியை கடல்ல தள்ளினது போல எங்களுக்கு எதிரியாக இருக்கிற ஒவ்வொரு துக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பணக்குறைவுகள் எல்லாவற்றையும் அந்த செங்கடல்ல மூழ்கடித்து எங்களுக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு நீர் விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் இந்த நேரத்துல உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி இந்த மாதம் முழுக்க
உம்முடைய அபிஷேகத்துல நாங்கள் நிறைந்திருக்க. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நீர் இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியினால உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த மாதம் முழுக்க நாங்கள் அபிஷேகத்துல நிறைந்திருக்க, ஆர்ப்பரிக்க, துதிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இடத்துல விண்ணப்பம் வைக்கிறோம். மேன்மையாக வைக்கும்படியாக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களுடைய துதியில நீர் பிரியப்படுகிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடும் கூட இரும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் துதியினாலும் மகிமையினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து சபையாரையும் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அப்படியே ஆவதாக. God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு வீணோ அவர்கள் ஏதோ ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனா இல்லையாக்கா இன்றைக்கு சொல்ல நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு, டோலி சிஸ்டர் நீங்கள் எல்லா திருச்சபை மக்களும் பரிசுத்தவான்களும் எல்லாரும் துதியினாலும் வேதத்தினாலும் சபைகளிலே பரிசுத்த பிள்ளைகளாய் அவர்கள் நிலை நிற்க கூடியவர்களாய் ஒவ்வொரு இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவன் ஆளுக செய்கிறவராய் இருக்கக்கூடியதாய். ஏனென்றால் 2-3 பேர் என் நாமத்தில் எங்கு கூடினாலும் அங்கு வாசம் செய்வேன் என்று சொன்ன தேவன் வாசம் செய்வார். அவர் வாக்கு பண்ணினவர், அதை நிறைவேற்றுவார். ஆனா நாங்களும் அவருக்கு துதி செய்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமேன், ஆமேன். நன்றி. உமக்கு நன்றி அப்பா. நீங்க பரிசுத்தர். நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஆண்டவரே எங்களை அழைத்தீங்க. உங்களோட பரிசுத்தத்தின்படி எங்களையும் அப்பா நான் பரிசுத்தமாக்குவதற்கு வந்த அந்த மகா பிரிதான வெளியேறப்பட்ட இரத்தத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக சிந்தித்து உங்களுக்கென்று ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க வல்லமை நிறைந்த தகப்பன் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நீங்க ரட்சிக்க வந்த தகப்பன், அதுக்கு நன்றி 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 அப்பா. எல்லா மக்களுக்களையும் ஆண்டவரே ஒரு புதிதான துதியின் பலியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறவரே, துதியின் பாத்திரராக இருக்கிறவரே, எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே அந்த துதி ஆராதனை செலுத்துவதற்கு ஆண்டவரே புதிதான ஜெப ஆவியை கொடுத்து ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு புதிய பாடல்களை கொடுத்து உங்களை மட்டுமே துதிப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஆண்டவரே. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தையே என்ற மன்னாவே எங்களுக்கு தந்தீரையா அப்பா. அந்த மன்னாவே நாங்க ஏனோ தானமாக எடுக்காத வண்ணமாக அப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒவ்வொரு மக்களும் உலகமெங்கும் ஆண்டவர் உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. வரங்களினால நிரப்புங்க. தேவ பயத்தை கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமைக்கு உங்களுக்கென்று அபிஷேகத்தை ஒவ்வொரு சபை மக்களுக்களையும் உங்களோட நினைவாயிருப்பதற்கும் உங்களுக்கென்றே நாங்க இரவும் பகலும் ஜீவிப்பதற்கு ஆண்டவரே உங்களோட ஜீவனை எங்களுக்கு கொடுத்தீங்க ஐயா. அதுபடியான தப்பி போகிற மக்கள் ஆண்டவரே நீங்க அவரை ரட்சித்தின் அதிகமாக சபையில ஒரு புதிதான ஆத்மாக்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. புள்ளில இடங்களில் மேய்த்தவரே, அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்தினவரே, ஆத்மாவையப்பா தின்னம் தேற்றுற தகப்பனுக்கு நன்றி செலுத்துற. மரண பள்ளத்தாக்கில்
அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான பலனை சத்துவத்தை கொடுத்து உங்களுக்கு ஜீவிக்கிறவர்களாக ஒவ்வொரு உள்ளமும் ஒவ்வொரு இதமும் உங்களுடைய இதய துடி இருப்பதற்கு உங்களுக்குரியவர்களை சிந்தித்து உங்களுக்கு என்று வாழ்வதற்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா விதமான பிசாசின் ஆவிய இயேசுவின் நாமத்தின் மூலம் தட்டுகிறேன் அப்பா. நீங்க வல்லமை நிறைந்த தகப்பன் ஆண்டவரே அப்பா. கடந்த காலமாக நடத்தி வந்த தகப்பனே உங்களுக்கு நன்றி. ஆபத்திலே காத்தீரையா, அதிசயம் செய்தீரையா அப்பா. இப்பொழுது ஆண்டவரே சபைகளுக்குள்ள அதிசயம் காணக்கூடியதாக ஒவ்வொரு ஆத்மாக்களின் கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க கேட்டும் கேளாதவர்கள் போல இருக்கிறோம். இருந்தாலும் ஆண்டவரின் அதிகமாக உங்கண்டையில் சொல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு, சபை எழுந்து பிரகாசிப்பதற்கு, சபையில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான வல்லமை, புதிதான கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமமே நிதான நாமம் என்று கூறக்கூடியதாக சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஆண்டவரே தூக்கி விட்ட தகப்பனே எமக்கு நன்றி அப்பா. சுகம் தந்து இதுவரை நடத்தினீரே அதுக்கு நன்றி அப்பா. உங்களோட கிருபையினால முடி சூட்டுங்க ஒவ்வொரு ஆத்துமக்கள், ஒவ்வொரு சபை மக்களுக்குள்ளேயும் ஒரு புதிதான கிருபையும் வல்லமை, ஒரு எழுப்புதல் ஆவியை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. நீங்களே வழியின் சத்தியம் ஜீவனுமா என்று கூறியபடி உங்களோட ஜீவனில் அதை உங்களோட ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வதற்காக உங்களோட பரிசுத்தமான ஆவியை அவங்களுக்கு கொடுத்து புதிதான அபிஷேகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட அபிஷேகத்துல தங்கி இருப்பதற்கும் உங்களுக்குள்ள மறைந்திருப்பதற்கும் உங்க ரத்தத்தின் கோட்டைக்குள்ள அப்பா ஒருவரையும் வைக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் அனுப்பி சோர்ந்து இருக்கிறவர்கள் மக்கள் மத்தியில் இன்னும் அதிகமாக உங்களோட தேவ அன்பை அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பொதுவாக ஊழியம் செய்வதற்கு கொடுத்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. என்ன விதமான நஷ்டங்கள் வந்தாலும் அவர்கள் உங்களுக்கு எழுந்து பிரார்த்திக்கிற மக்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் என்று கூறும் போது அவர்களுக்கு கிருபையும் வல்லமையும் விட்டுதலையும் கொடுக்கிற தகப்பனா இருக்கு. அதுக்காக நன்றி ஐயா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் யாரையும் ஆண்டவரை வழி நடத்துங்க. புதிதான மதத்துக்குள்ள புதிதான அதிசயமான அற்புதங்களை செய்யப்படுற கிருபைகளுக்கு நன்றி உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும். நீங்க உயர வேணும், நாங்க அப்பா சிறுக வேணும், நீங்க உயர வேணும் என்று கூறி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு யாவருக்கும் ஒரு புதிய பலனின் சத்தத்தை யாருக்கு மாலை நேரமா இருந்தாலும் உங்களோட தரிசனங்களால நிரப்பி இன்னும் அதிகமாக உங்கள தங்கி உங்களுக்கென்று இந்த சிலுவை எடுத்து நடப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பையும் ஜபிக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா அவங்க செய்யற இந்த வானொலி சங்கம் வானொலி ஊழியத்துக்கான நன்றி செலுத்துறோம்ப்பா. அவர்களோட எவ்வளவுதான் இருந்தாலும் நாங்க ஹியூமன் பீங்கா இருக்கும் பொழுது அந்த டயர்ட்னஸ் வரும் பொழுது ஆண்டவரே உங்க இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமான ஊழியக்காரங்களையும் ஆத்துமாக்களையும் கொண்டு வந்து சேர்க்கப்படப்படியா நன்றி ஆண்டவரே. பாஸ்டர் நயோமிக்காவும் பாஸ்டர் சிஸ்டர் ஜெனட்டுக்கான வர்ற ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற புதிதான ஆராதனை இல்ல நாங்களும் பங்கிட்டு உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு ஒரு கூட்டமாக எங்களை நீங்க அணைத்து வைத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் குடும்பம் போல ஆண்டவர் யாவரையும் இன்னும் அதிகமாக உங்களுக்கு இந்த தங்கி இருந்து அப்பா சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைக்கிறேன். பாஸ்டர் சரப்போற சிஸ்டர் யாவரும் வந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அவருடைய தேவையை சந்தித்து யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. ஜெபாவின் மூலமாக முடிசூட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஆத்மா பாரத்தை யாவருக்கும் கொடுத்து உங்களோட சிலுவையை நாங்க எடுத்து நடப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்கள் அன்பினால நிரப்பி அபிஷேகத்தினால நிரப்பி புதிதான அபிஷேகத்தை என்ற கால நேரம் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் கூறி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது கர்த்தர்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதன்படி ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நாங்க நடப்பதற்கு தேவ பயத்தோட தாழ்மையோட நாங்க நடப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கும் புதிதான கிருபையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின்
நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் சகல ஊழியத்திலும் இந்த 1ஆம் தேதியில இருந்து இந்த மாதம் முடியும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஆமென். நாங்கள் சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு சிசிலியாமா Praise the Lord. Praise the Lord. நீங்கள் எல்லாருக்குள்ளே இந்த உலக தேசம் அனைத்துக்குள்ளே தேவனுடைய நீதி வெளிப்பட வேணும், தேவனுடைய நீதி இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும். அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அப்பா தகப்பனே இரக்கத்தினை சொல்லும்லே இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம். அப்பா இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய நாளிலே வந்திருக்கிறோம் தகப்பனே. மாதம் 1ஆம் தேதி. அன்பான தகப்பனே, உமது வார்த்தைகளை நாங்கள் உச்சரியும் போது எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துறதுக்கு உமக்கு சூத்திரம் அப்பா. ஆவியானவரே சூத்திரம் அப்பா. பிதாவே சூத்திரம் அப்பா. உம்மை புகழுறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை பெருமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ரெக்கார்ட் பண்ணும் இயேசுவே பெருமைப்படுத்துவோம், பெருமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. கடனில் எங்களை வழி நடத்துறதுக்கு நன்றி அப்பா. அப்பா நாங்கள் வயசு போன நேரங்களில் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு கூட இருந்து எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா உம்மை பரிசுத்தப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. அப்பா மகமேன் ராஜாவே, இந்த சபையிலே ஒரு புதுமைகளை எங்களுக்கு காண்பியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் இயலாத நேரத்திலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே உம்மை பெருமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. மகுமேன் ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மகுமேன் ராஜாவே, நீங்க இன்னும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு புதுமைகளை செய்து கொண்டு வருகிறீரே தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களை ஆசீர்வதியின் தகப்பனே. ஆவியானவரே, இன்று காலையிலும் நான் எழும்பும் போது முடியவில்லையே என்று நான் எழும்பும் போதும் எனக்கு உசாரத்தந்து என்னை வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, நான் கடைக்கு போகும்போதும் வரும்போதும் என்ன வழி நடத்துறதுக்கு உமக்கு நன்றி அப்பா. மகுமேன் ராஜாவே உம்மை வாழ்த்துகிறேன் தகப்பனே. பரிசுத்தர் 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 அப்பா. பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான தகப்பனே, நீ எல்லோருக்கும் மகிமை உள்ள ராஜா அப்பா. அப்பா இந்த சங்கம வானொலியிலே நாங்கள் ஜபிக்கும் போது எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும் தகப்பனே. நீர் நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, எங்களுக்கு ஒரு புதுமையை காண்பியும் தகப்பனே. அப்பா நாங்கள் ஜபிக்கும் போது எங்களுக்கு ஒரு புதுமையை காண்பியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உடம்பிலே இருக்கிற வரிகளில் துன்பங்கள் நோய்கள் எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்சு ஓடும் தகப்பனே. அப்பா நாங்கள் ஜபிக்கும் போது ஒரு வல்லமையை தாரும் தகப்பனே. அப்பா இந்த நாள் முழுதிலும் இந்த மாதம் முடியும் மட்டும் எங்களோடு கூட இருந்து கிளபலி நடத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே பரிசுத்தரே, உம்மை தோத்திரிக்கிறேன் தகப்பனே. உம்மை வணங்குகிறேன் தகப்பனே. உம்மை நமஸ்கரிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, நீ செய்கிற புதுமைகள் எல்லாம் ஒன்றும் வீண் போகாது தகப்பனே. அப்பா உம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறோம் தகப்பனே. இது அழியாத தெய்வம் அப்பா. உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தெய்வம் அப்பா. அப்பா உம்மை வணங்குகிறோம், ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் தகப்பனே. அப்பா அந்த சங்கம வானொலியிலே வந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. உம்மை நாடியோடி வந்து எல்லோரும் ஜெபிக்கும் போது அவர்களுக்கு ஒரு புதுமையை காண்பிக்கிற தேவனப்பா. காண்பிப்பீர் தகப்பனே. அப்பா அவர்கள் சொல்லுவார்கள் தகப்பனே, ஒரு புதுமை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, நீர் செய்திருக்கிறீர் என்று. அப்பா தகப்பனே, இந்த வருத்தக்காரர் நோயாளிகள் எல்லாரையும் குணப்படுத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, யார் யார் எங்களுக்காக
மன்றாடுறார்களோ என்று தெரியாமல் ஏங்கி தவிக்கிறவர்களுக்கு நீர் இறங்கும் தகப்பனே. ஆவியானவரே, புதுமை உள்ளவரே, பரிசுத்தரே, அவர்கள் மேல் நீர் கூட இருந்து அவர்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா அப்பா பிதாவே, என்னென்ன நோயில் இருக்கிறார்களோ அவர்களை நீர் தொட்டு சுகப்படுத்தும் தகப்பனே. உமது பரிசு ஆவியையும் அக்னியையும் அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. அப்பா, எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கிறவர்களுக்கு நீர் ஒரு அதிசயத்தை காண்பியும் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் அதிசயம் கிடைக்க செய்தல் தகப்பனே. நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தரப்பா, உம்மை நம்பி இருக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உமக்கு சோத்திரம், உமக்கு கோடால கோடி கோடி சோத்திரம் அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானலிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறாக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த லேசியனா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்பா இந்த மாதம் முடியும் மட்டும் உம்மது துணியை கேட்டு அவர்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, கனாசிச குடும்பத்தை ஆசீர்வதியும், அந்த பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நீர் ஒரு அதிசயத்தை காட்டும் தகப்பனே. இந்த மாதம் முடியும் மட்டும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்துறதுக்காக வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன், ஆமீன். உங்களோடும் இருந்து உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, கர்த்ததாமே கூட இருந்து சகலதிலும் வழி நடத்த வேணும் என்று சொல்லி எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எங்கள் இலங்கை தேசம், இலங்கை மக்கள், இலங்கை ஜனங்கள், அவர்களுக்குள்ளே ரட்சிப்பு வர வேணும், நீதி வர வேணும், பரிசுத்தம் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைய நாளிலும் தேவனே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே எங்களை கூட்டி வந்த கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. போன மாதம் முழுவதும் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கள் ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதமும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவராக நீங்கள் பாதுகாத்து எல்லா தீங்கு நின்று விலக்கி காக்க போறதுக்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த வருடத்தின் 6வது மாதத்தை காண செய்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவர். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ ஆபத்துகளின் மத்தியிலும் என் தகப்பனே எங்களை நோக்கி ஆண்டவரே அப்பா, நீங்கள் அப்பா எங்களுக்கு சுகபல ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே ஜீவனோடு காத்தீங்களை, ஜீவனை தந்தீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களை அப்பா உங்களுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் எங்களை விட்டு விலகி போகாதபடி நீங்கள் பாதுகாத்து நடத்துற தயவுக்காக, அன்புக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தகப்பனே, நீங்கள் எங்களை ஒவ்வொரு வேளையிலும் பாதுகாத்து எல்லா தீங்கு நின்று விலக்கி காத்து நடத்துகிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. வாக்கு தத்தம் பண்ணினவரே, வாக்கு மாறாத தகப்பனே, எங்களுக்கு இந்த வருடங்களில் தந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தின்படி தகப்பனே எங்களை நீங்கள் பாதுகாத்து அப்பா எங்களை அப்பா நீங்கள் மீட்டுக் கொள்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பி ஓடி வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியும் எங்களுக்கு தந்து ஆண்டவரே அப்பா மற்ற ஜனங்களுக்காக எங்களை ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கள் ஐயா. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. கிருபை பெரிது ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ தகப்பனே, அவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. பாவ சாபங்களில் விடுதலையாகட்டும் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்ணீர்களை துடைக்கிற தேவன் நீங்கள் என்று அறியட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ மனிதர்களுக்கு வேதனைகள்
ஆண்டவர். தகப்பனே, சத்துராதி போடுகிற சதித்திட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. தேவனே, உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டு யார் யார் இருக்கிறார்களோ, யார் யார் கண்ணீரோடு வேதனையோடும் இருக்கிறார்கள், என் தேவனே அவர்களை நீங்கள் ரட்சியுங்க ஆண்டவர். நீங்கள் இருதயத்தை தொடுங்க ஆண்டவர். கண்ணீரை துடைக்கிறதவன் நீங்கள் ஆண்டவர். கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி ஆறுதல் கொடுக்கிற தகப்பனே கர்த்தாவே, அந்த ஜனங்களுக்கு, ஒவ்வொரு ஜனங்களுக்கு, எங்களுக்கு கூட ஆறுதல் அப்பா, எங்களில் எல்லாவற்றிலும் எங்களுக்கு வருகிற எல்லா சோதனை வேதனைகள், எல்லா சோர்வுகள் மத்தியிலும் எங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, அப்பா, தோல்விகளின் மத்தியிலும் எங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவர். அப்பா ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் தோல்வி அடைவதில்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆம் தேவனே, வந்திருக்கிற தோல்விகள், வருகிற தோல்விகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருந்து தகப்பனே எங்களை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவர். கண்ணீரை காண்கிற தேவனே, அப்பா தகப்பனே, ஒவ்வொருவரின் கண்ணீரை போக்கி கவலைகளை போக்குங்க ஆண்டவர். சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவர். வீடு வீடாக தகப்பனே, ஒவ்வொரு வீடு குடும்பங்களுக்கும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து இந்த முதலாம் திகதி நாளிலே தகப்பனே, ஒவ்வொரு வீட்டை நீங்கள் ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே தகப்பன். ஒவ்வொரு வீட்டை நீங்கள் பெருக பண்ணி ஆண்டவர் நீங்கள் நடத்துங்க ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவரை கர்த்தாவே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க. ஆம் தேவனே கர்த்தாவே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே கர்த்தாவே, தகப்பனே, ஆம் ஆண்டவரே, நாங்களும் உங்களை விட்டு விலகவும் மாட்டோம், கைவிடவும் மாட்டோம் என்று உறுதியாக பற்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்க தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்ய ஆண்டவரே, எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமில்லாத காரியங்களை எதுவும் எங்களுக்கு வேண்டாம் ராஜா. சித்தமுள்ள காரியங்களை, சித்தமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் தந்து ஆண்டவரே. அப்பா, எங்களை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் செல்கிற இடங்களில் எங்கு எங்கு செல்ல வேணுமோ அந்த இடத்திலே நாங்கள் செல்ல எங்களுக்கு அனுமதியை தாங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமில்லாத இடங்களில் நாங்கள் கால் வைக்காதபடி எங்கள் பாதங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உன்னுடைய பாதங்களில் இடராதபடி காப்பேன் என்று சொன்னவரே கர்த்தாவே, தகப்பனே, உம்முடைய தூதர்களை கொண்டு ஆண்டவரே எங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடி, நாங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி, வீணான இடங்களுக்கு செல்லாதபடி, தகப்பனே கர்த்தாவே, தீங்கான பாதைகளில் நடக்காதபடி, அப்பா, உமக்கு சித்தமான, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடி கெந்தவனே, எங்களை நீங்கள் உறுதிப்படுத்தி எங்களுக்கு ஞானத்தை தந்து ஒவ்வொருவரை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ராஜா. தகப்பனே, ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ராஜா. ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக தகப்பனே, அப்பா உம்மோடு சஞ்சரிக்க ஆண்டவரே நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. உம்மது கிருபை பெரிது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அனுக்கிரகம் பெரிது ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து, நீங்கள் வேலி அடைத்து, நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. நோயிற்ற பிள்ளைகளுக்கு நீங்களே பரிகாரியாக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் குணப்படுத்துங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. கண்ணீரை அப்பா துடைத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, நோயினால் படுகிற வேதனைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. நீர் தொட்டால் ஆகும் ஆண்டவரே. நீங்கள் கட்டளையிட எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் தொடும்போது ஆண்டவரே நாங்கள் சொஸ்தமாவோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய நோய்களை குணமாக ஆண்டவரே நீங்கள் தொடும்படியாக வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் நோயிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும்
கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட இருக்கட்டும் ராஜா. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த குடும்பத்தோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த குடும்பத்திலும் அப்பா தேவைகள் எவ்வளவோ இருக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரை இந்த சங்கம வானொலிகள் எந்த தடைகளோ தடங்களும் வராதபடி தகப்பனே கர்த்தாவே, அப்பா இந்த ஜெபங்கள் எல்லா மூலைகளுக்கும் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் ஏறெடுக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வானொலி மூலமாக ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்கள் மென்மேலும் பயன்படுத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அதே போல கர்த்தாவின் சகோதரி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கர்த்தாவின் சகோதரியோடும் இரு பிள்ளைகளோடும் கணவரோடும் கூட இந்த கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த 1ஆம் தேதி நாளிலே தகப்பனே கர்த்தாவே, அப்பா இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே கர்த்தாவே, நீங்கள் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. இருதயத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று நீங்கள் ஒருவரை அறிவீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இவர்களின் கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி ஆறுதல் கொடுங்க ஆண்டவரே. ஆறுதலின் தேவனே, ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஆறுதலை கொடுத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. எங்களோடும் கூட இருந்து அப்பா நீங்கள் போன மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதிலும் எங்களை நீங்கள் பாதுகாத்து உம்முடைய திருக்கரத்தாலே அணைத்து ஆண்டவரே இந்த தீங்கும் எங்களை நெருங்காதபடி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்றே எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஆண்டவரே அங்கீகரிக்கப்பட்டதாய் கர்த்தாவே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எந்தவனே இந்த 1ஆம் தேதி இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே சங்கம வானொலி லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததியை ஆசீர்வதியும். அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆண்டவரை பல்கி பெருக வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் சபைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பரிசுத்தவான்களின் கர்த்தாவை காரியங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவை கைகூடி வர கர்த்தாவை கிருபை செய்யும். அவர்களுடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் சந்தியும் ஆண்டவரே. நீர்தாமே பொறுப்பேற்று கர்த்தாவை எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விலக்கி தேசங்களை நாடுகளை மக்களை மாற்றியமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேச மக்கள் ஜனங்கள் கர்த்தாவே எருசலேம் ஜமாத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்கள் சுயித்திருக்க செய்கிற தேவன் நீர் ஒருவர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்த நாடுகளுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. தேவனே ஈரானுக்காய் ஆண்டவரே, ரஷ்யாவுக்காய் உக்ரைனுக்காய் எந்த அவப்பனே ஆண்டவரே இந்த யுத்த நாடுகள்ல ரத்தம் சிந்த வைக்கிற காரியங்கள் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஆயுத முனைகள் எல்லாம் கட்டப்பட கர்த்தாவே கிருபை செய்யும். உம்முடைய கரத்திலே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிற யூரோப்பியனை ஒப்பு கொடுக்கிற எல்லா தேசங்கள் மக்கள் ஜனங்கள் சபைகள் திருச்சபைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிற இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராணிகள் தேசத்தின் குடிகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல் மக்கள் பாலிமேன்றுகள் எடுக்கிற தீர்மானங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு நீதிக்கு ஏற்றதாய் எடுக்க கர்த்தாவே இருக்கிற தடைகள் தீமை செய்கிறவர்கள் துன்மாக்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே ஒரு மன மாற்றம் ஆண்டவரே அப்பா சீர்திருத்தங்கள் உண்டாக கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேசம் ரட்சிப்பை காணட்டும் ஐயா. என் மக்கள் உம்மை அறியட்டும் கர்த்தாவே. உம்மை அறிகிற அறிவினால் ஆண்டவரே
என் தேசத்தை நீ நிரப்பும் ஐயா. என் தேசம் தீட்டுப்படாதபடி கர்த்தாவே, வாதை என் தேசத்திலே இறங்காதபடி கர்த்தாவே நீர்தானங்க ஆண்டவரே அந்த மக்களையும் ஆண்டவரே நீர் காக்க வேணுமாய் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வியாதியோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு ஆரெல்லாம் தனித்து நின்று தவிக்கிறார்களோ, வயது சென்ற வேளையில நின்று தவிக்கிறார்களோ, எல்லாருக்கும் தேவன் நீரப்பா. எல்லாரும் ஏற்றபடி ஆறுதல் படுத்துற தேவனின் நீர்தான். சகல தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கிழமை ஆண்டவரே, இந்த மாதம் முழுக்க நடக்கிற இந்த சங்கம வானொலியின் புரோகிராம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆமீன் ஆமீன். இரக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமான தேவனே சோத்திரம். ஆண்டவரே, கடந்த 5 மாதங்களும் எங்களை கண்மணி போல காத்து இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே நாங்கள் காலடி எடுத்து வைக்க செய்த தயவுக்கா எங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் இந்த சங்கமம் வானொலி ஊழியம் இன்னும் பழுகி பெருகி பூமியை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் புதிய காரியங்கள் தோன்ற வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் கொடுக்க போறதுக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்கின்ற ஒவ்வொரு உறவுகளும் ஆண்டவரே சுவாமி, யாராவது ரட்சிப்பின் அனுபவத்துக்களே வராமல் இருப்பார்களே, ஆனால் கர்த்தாவே சுவாமி, இந்த நிமிஷமே அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை அந்த குடும்பங்களை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் வார்த்தையை கொடுக்கின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், உங்களுடைய வசனங்கள், சிந்தனை துளிகள், வார்த்தைகள், வாக்கு தத்தங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் அப்பா உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். அவருடைய குடும்பங்கள், வீடுகள், சபைகள், தேசங்கள், அவர்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமாய், அந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த ஊழியங்களை பங்கு கொள்ள வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த இருக்கிற தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். செய்கிற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மைகளை சகோதரிக்கும் கணவருக்கும் கொடுக்க போறதுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த சந்ததியை காத்துக்கொள்ள வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த தேசத்து ராஜாக்கள், அதிகாரிகள், மக்கள், தலைவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரே தகுதியுடையவர்களாய் மாறும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சகோதரி வினோவுக்காய் நன்றியப்பா. வினோவையும் ஜசீமாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களை ஆண்டவரே கண்மணி போல 5 மாதங்களும் காத்து இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு புதிய மாதத்திலே காலடி எடுத்து வைக்க செய்த தயவுக்காய் ஆண்டவரே, இந்த நாளும் சகோதரி வந்து எடுத்த ஒரு ஜெபங்களுக்காய், விண்ணப்பங்களுக்காய், மன்றாட்டுகளுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஜசீமாவையும் வேலை இடத்திலே பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய குடும்பத்திலே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இந்த நாளும் சகோதரி கலாசீலனுக்காய் நன்றியப்பா. ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, அந்த ராஜாக்கள், மக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தாயார் சிஷிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுத்து அவருடைய சரீர பலவீனங்கள் நீங்க ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட அவர்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாதபடி வேண்டி நிற்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிரதர் டானாலுக்காக வருகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் வருகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், சந்ததியை எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஷர்மிளா குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த இலங்கை தேசத்திலே சகோதரி செய்கின்ற ஊழியங்களை பொறுப்பேற்று அந்த இடத்திலே நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளும் சகோதரி தயாவுக்காய் நன்றி. தயாவுடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். ஆண்டவரே கனிஷ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். படிக்கிற பாடசாலையை ஒப்பு கொடுக்கிறோம். கூட படிக்கிற மாணவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம். அந்த வாலிப சந்ததி ஆண்டவரே உங்களை நோக்கி வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பாத்தச்சாரு சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், சந்ததியை எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலும் ஒரு சாட்சியாய் நிறுத்தி வைத்திருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி டாலிசுக்காய், கணவருக்காய், மகனுக்காய் உங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே சகோதரி செய்கின்ற அந்த ஊழியங்களையும் ஊழிய பாதையில் உங்களுக்கு கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, சத்தியவேத திருச்சபை பார்த்து சகோதரி நகோமி லோகனை ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்தையில் சலோகனை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ஜூம் பிரேயர் மீட்டிங்கை ஒப்பு கொடுக்கிறோம்.
இந்த நாளும் பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருந்து நடத்த ஜெபிக்கிறோம். பாசப்போலு சரணுக்காய் சோத்திரம் அப்பா. தரப்போன்ற வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா, இந்த அருமையான தாய்மாருக்காய் நன்றி சுவாமி. அந்த தாய்மாருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கிடக்கிறோம். அதே போல சகோதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகள், சிந்தனை துளிகள், ஜெபங்கள் ஒவ்வொன்றுக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி கான்சிக்காய் சோத்திரம். கான்சியை மாண்டவரே, இந்த வானொலி ஊழியத்திலே நீங்க பயன்படுத்தி வருகிற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியர் சுசேஷகரை பின்வானவையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள், தேவ செய்திகள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் சகோதரி ஜான்சிக்காய் சோத்திரம். ஆண்டவரை கூட இருந்து நீங்க நடத்தி செல்ல வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் நித்திய ஒளிச்ச நேரத்தில் இணைந்து ஊழியம் செய்ய போகின்ற தேவதாசர்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாசாயன் ராஜநாயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். தரப்போகின்ற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சாதாரண மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், சந்ததியை எங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கருணாவையும் பொறுப்பேற்று நீங்கள் அவாவையும் ஆசீர்வதித்து இந்த ஊழிய பாதையில இன்னும் உயர்த்த வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணியை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட உங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சங்கமம் வானொலி சாவகர், ஊழியர்கள், எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த குடும்பத்தாரை ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். கடந்த 5 மாதமும் இவர்களை கண்மணி போல காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவர். அதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலையிடத்து ஊழியங்களை உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அந்த வேலையிடத்து ஏசப்பா அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட வேணுமா எங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். போக்கிலும் பெறத்திலும் துணையாக இருக்க ஜெபிக்கிறோம். வாகனங்களிலே கருவிகள் எல்லாம் சரியாய் வேலை செய்ய வேணுமா எங்களை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே உங்களை கரம் இவர்களோடு கூட இருந்து இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றிலும் கூட இருந்து நடத்த ஜெபிக்கிறோம். குடும்பத்தாரை நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தக்ஷாவுடைய கணவரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய சரீர சுயினம் நீங்கி அவர் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். தக்ஷாவுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ரட்சிப்பின் அனுபவத்துக்காக நாங்க வருகிறோம். கத்தாவே, இந்த குடும்பத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அதே போல ஜோவலுக்காய் நன்றியப்பா. பிள்ளையும் பொறுப்பேற்று அவனுடைய படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளையாய் ஆண்டவரே ஒரு சாட்சியாய் அவன் வளர்ந்து வர உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளும் ருமானா குடும்பத்திலும் ஆண்டவரே ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தாரும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், இந்த நாளிலும் அப்பா இந்த வானொலி நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுகின்ற எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். வியாதி படுக்கையில இருந்து இந்த வானொலியை கேட்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அவர்களும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது வியாதிகள் நீங்கி சுத்தமாக வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஆமீன், ஆமீன். எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு ஜெப குறிப்பை கொடுங்கள். சகோதரி ஜானட், நிற்கிறீங்களா? நாங்க குணா வரவேற்று நீங்கள் விசுவாசம், ஜெபம், வேத வார்த்தைகளை எங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நன்கு பிரயோசனமாக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியாது. ஜெபம் இல்லாமல் வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்க முடியாது. ஏனென்றால் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பாய் இருக்கிறது. மூன்றும் ஒன்று இணைந்தால்தான் அங்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த விசுவாசம், ஜெபம், வேத வார்த்தை இதிலே அங்கு ஜனங்கள் எல்லாரும் பரிச்சயமாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற திருத்துவ தேவனாகிய எலோகிம் தேவனாகிய கர்த்தாவே,
ஐயா, இந்த காலை வேளையிலும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். ஐயா தகப்பனே, நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று சொல்லுகிற உம்முடைய வசனத்துக்கு முன்பாக நாங்க நிற்கிறோம். கர்த்தாவே தகப்பனே, ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி, ஆண்டவரே தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மை நீங்க வெளிப்படுத்தினீங்க. ஆண்டவரே, உம்முடைய குணங்களை அவர் மூலம் காண்பித்து தந்தீங்க. ஆண்டவரே, நீரே கர்த்தாவே வார்த்தையாய் இறங்கி வந்த தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கர்த்தாவே, என்னம் அறிய ஒவ்வொருவருக்கும் கிருபைகள் பாராட்டி வருகிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் நீர் வார்த்தையாகிய தேவன் என்பதை கர்த்தாவே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி, வார்த்தையாகிய தேவன் வார்த்தைக்குள் இருந்து வெளிப்படுகிறவரே உம்மை சோதரிக்கிறோம். ஐயா, வார்த்தைக்குள் இருந்து செயல்படுகிற இயேசு கிறிஸ்துவான தேவனே உங்களை சோதரிக்கிறோம். வார்த்தைக்குள் இருந்து செயல்படுகிற பரிசுத்த ஆவியான தேவனே உங்களை சோதரிக்கிறோம். ஐயா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் இருந்த கர்த்தாவே, ஆண்டவரே, நீங்கள் நடத்தி வருகிற நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொன்றுக்குமாய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணினீங்க, குமாரன் ஆகிய தேவன் செய்து முடித்தீங்க, பரிசுத்த ஆவியான தேவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க என்பதை எல்லாம் ஆண்டவரே மக்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தாவே, உம்முடைய சிஸ்டம், உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கம் எல்லாவற்றையும் நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை நீங்க திறக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன், வார்த்தை காற்றாக மாறி வானங்களையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த தேவன், வார்த்தை தண்ணீராக மாறி சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த தேவன், வார்த்தை அக்கினியாக மாறி பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்த தேவன், வார்த்தை மாம்சமாக மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினீர் என்பதை எல்லாம் ஆண்டவரே தகப்பனே, வேதத்தை வாசிக்கிற பொழுது அதை நன்கு அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீங்க ஆண்டவரே பிதாவாகிய தேவன் குமாரனை அறிமுகப்படுத்தினீங்க, குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்தினாரும், பரிசுத்த ஆவியான தேவன் குமாரனை மகிமைப்படுத்துகிறார், குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறார் என்ற ஓடர்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே ஜனங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறேன். ஐயா, பிதா சொன்னார், இது என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி குமாரனை மகிமைப்படுத்தினீங்க. குமாரன் சொன்னார், இவர் பரிசுத்த ஆவியானவரும் தானாய் பேச மாட்டார், அவர் என்னிடத்தில் இருந்து எடுத்து சொல்லுகிறபடினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் குமாரனை மகிமைப்படுத்துகிறார் என்றும் குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறார் என்றும் கர்த்தாவே ஒவ்வொரு வேத வசனங்களை வாசிக்கிற பொழுது ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை, உம்முடைய அந்த வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் நாங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் திட்டங்களை, மகத்துவங்களை, உம்முடைய வல்லமைகளை, உம்முடைய ஆண்டவரே சகலதும் உம்முடைய வார்த்தையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது எல்லாம் கர்த்தாவே அறிகிற பொழுது ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே எவ்வளவு சந்தோஷம் என்பதை நாங்கள் உணர்ந்து, எவ்வளவு பாக்கியம் என்பதை உணர்ந்து கர்த்தாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நாங்கள் எண்ணம் அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, வேத புத்தகம் ஒரு கதை புத்தகம் அல்ல, அதை எழுதினவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவரே தகப்பனே வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவரே அந்த மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற பொழுது தகப்பனே எத்தனை இன்பங்கள், எத்தனை ஆண்டவரே கிருபைகள் என்பதை ஆண்டவரே சகோதரர்களுக்கு எடுத்து சொல்லத்தக்கதாக, ஆண்டவரே நாங்களும் சந்தோஷப்படத்தக்கதாக அந்த வேத வசனத்தை விரும்பி வாசிக்கிற கிருபைகளை தருவீராக, ஜெப ஜீவியங்களை தருவீராக.
உம்மோடு கூட நாங்க இணைந்து நடக்கத்தக்கதாக ஆண்டவரே எண்ணம் எங்களுடைய மனக்கண்களை திறந்து தருவீராக செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ புத்தகங்களை எழுதினவர்கள் இல்லை இன்றைக்கு. ஆனா இந்த வேத புத்தகத்தை எழுதினவர் எங்களோடு கூட இருந்து சொல்லித் தருகிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் எண்ணம் விசுவாசித்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த புத்தகம் நேற்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. அது எல்லாரோடையும் எல்லா விதத்திலும் பேசும் என்பதை உணர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே நாங்கள் எண்ணம் அதிகமாய் உம்மை நேசிக்கவும், எண்ணம் அதிகமாய் விசுவாசத்துல பெருகவும், எண்ணம் அதிகமாய் கர்த்தாவை வைராக்கியத்தோடு நடக்கவும், வேத புத்தகத்துக்காக ஆண்டவரே அந்த வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவரே நாங்கள் எங்களை எண்ணம் மாற்றி கொண்டு நடக்க எனக்கும் எங்களுக்கும் நீர் எண்ணம் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்துல கர்த்தாவை உறுதியா இருக்க, சந்தேகப்படாத படிக்க கர்த்தாவை அது ஜீவனுள்ள வார்த்தையும் அது சகலத்தையும் தாங்குகிறது. இந்த பூமி கர்த்தாவே ஆண்டவரே ஒரு 10 டிகிரி மேல போனால் நாங்கள் புரோஷன் ஆகிடுவோம், ஒரு 10 டிகிரி கீழே போனால் நாங்கள் எரிந்து போயிடுவோம். ஆனா உம்முடைய வார்த்தையினாலே எல்லாம் அந்தந்த இடத்திலிருந்து நிலை நின்று கர்த்தாவே சுத்துகிறது என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்து ஆராய்ந்து கர்த்தாவே உம்மை எண்ணம் விசுவாசத்தோடு நாங்கள் உறுதியா இருக்க எண்ணம் கிருபை தருவீராக செபிக்கிறோம் ஐயா. நீர் பூமியை தண்ணியின் மேல் அத்திபாரப்படுத்தினீர் என்பதை ஆண்டவரே அறிந்து கர்த்தாவே இந்த தண்ணிக்கு மேல பூமி நின்று சுத்துகிறது என்பதை எல்லாம் கர்த்தாவே அறிந்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய ஞானத்துக்கு எட்டாத காரியங்களை எல்லாம் நீர் செய்தீர் என்பதை அறிந்து கொண்டு எண்ணம் அதிகமாய் உம்மை நேசிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு பின்பாக இருக்கிற நித்திய ஜீவன், எங்களுக்கு பின்பாக இருக்கிற அழிவு, எங்களுக்கு பின்பாக ஆண்டவரே தகப்பனே இருக்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் முன் குறித்து எழுதி தந்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து விசுவாசித்து எண்ணம் அதிகமாய் உம்மோடு கூட நாங்கள் நடந்து உறவுல இருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன் ஐயா. நீர் எங்களுக்கு மணவாளன் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பிதாவாகிய தேவன் எங்களுக்கு அப்பா என்றும், குமாரனாகிய தேவன் எங்களுக்கு ரட்சகர் என்றும் மீட்பர் என்றும் ஆண்டவரே தனித்தனியாக நாங்கள் புரிந்து கொண்டு கர்த்தாவே உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேற்றளவாளனும் துணையாளருமாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பிரித்து வேத வசனங்களை வாசித்து ஆண்டவரே அறிந்து கொள்ள கிருபை தருவீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குமாரன் எங்களுக்கு மணவாளனாய் இருக்கிறீர், அவர் சபைக்கு மணவாளனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க மணவாட்டிகள்ங்கிறதை எல்லாம் புரிந்து ஆண்டவரே பிதாவே எங்களுக்கு அப்பாவென்றும், குமாரன் எங்களுக்கு மூத்த சகோதரனாகவும், சபைக்கு ஒரு மணவாளனாகவும், சபைக்கு ஒரு ரட்சகராகவும், சபைக்கு ஒரு மீட்பராகவும் இருக்கிறீர் என்ற ஆண்டவரே ஸ்தானத்தில் நாங்க உம்மோடு கூட நடக்க எண்ணம் கிருபை தருவீராக செபிக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகிறார் என்பதையும், பரிசுத்த ஆவியானவரே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லித் தருகிறீர் என்பதையும் ஆண்டவரே தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மனக்கண்களை துறந்து தருவீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கர்த்தாவே வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள கிருபதாங்க, பகுத்து அறிய கிருபதாங்க ஆண்டவரே. உம்முடைய திட்டங்களையும் ஆண்டவரே உம்முடைய அந்த படி நிலைகளையும் நாங்கள் அறிந்து கொண்டு வேதம் எப்படி பயணிக்கிறது என்பதை கர்த்தாவே உணர்ந்து கொள்ள கிருபதாங்கப்பா. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கிறதை அறிந்து கொள்ள கிருபதாங்கப்பா. வாக்கு தத்தங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வார்த்தைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே வேதத்தை குழப்பாதபடிக்கு சரியான வழிகளில் வேதத்தை வேத பயணத்தோடு கூட நாங்களும் பயணிக்க ஆண்டவரே எங்களுக்கு எண்ணம் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே மனக்கண்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் திறந்து எண்ணங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக சொல்லி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வேத ஆண்டவரே போதகர்களாக நிற்கிறவர்கள் கர்த்தாவே இந்த வேத வசனங்களை பகுத்து ஆராய்ந்து ஜனங்களை கர்த்தாவே தேவனிடத்துல கொண்டு வருவதற்கு என்ன உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா.
ஜனங்களை கர்த்தாவே நாங்க புஷ் பண்ணாமதபடிக்கு ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே சத்திய பாதைகளில் தங்களை மாற்றிக் கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்கு எடுத்து சொல்லி விளங்கப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு போதகர்மார்களுக்கும் இன்னும் நல்ல கிருபைகளை கொடுப்பீராக, இன்னும் நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. இந்த ஜனங்கள் இன்னும் தேவனண்டை இல்லை நெருங்கத்தக்கதாக விளக்கி சொல்லத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்படுவீராக செபிக்கிறேன் ஐயா. சத்தியத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே சத்தியத்தை அடக்கி வைத்திருக்கிற மனுஷர்களுக்கு விரோதமாய் தேவ கோபாக்கினை வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து சத்தியத்தை சத்தியமாய் சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு மனுஷனும் தன் தன் ஆத்மாவுக்கு தானே பொறுப்பு என்பதை உணர்ந்து ஆண்டவரே கர்த்தரோடு கூட நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நான் செய்கிறதை கர்த்தர் அறிகிறார் என்கிற பயம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என் உள்ளான வாழ்க்கை என் நினைவுகள் எல்லாவற்றையும் தேவன் அறிகிறார் என்பதை அறிந்து கர்த்தாவே தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஆண்டவரே அந்த தொடர்புகளில் பரிசுத்தம் எப்பொழுதும் ஆண்டவரே இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நடக்கத்தக்கதான அந்த ஞானம் உணர்வுகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நம்முடைய கரத்துல ஒவ்வொரு சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவரும் பின்வாங்கி போகாதபடிக்கு, ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு, ஒருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை தூசிக்க விடாதபடிக்கு, ஒருவரும் கர்த்தாவே சபைகளுக்குள்ளே பெருமை பாராட்டாதபடிக்கு, ஒரே ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், ஒரே ஆவியை பெற்றுக்கொண்டோம், ஒரே ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம், ஒரே தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறது எல்லாம் உணர்ந்து கொண்டு நடக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவரே. இதோ இந்த சங்கமம் ஊடகத்தின் மூலம் கர்த்தாவே கொண்டு செல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜெபங்களும் பாடல்களும் துதிகளும் உம்மையும் மகிமைப்படுத்தி அநேகர்களை விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் மனம் திரும்பி உம்மை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. லெஸ்லி அண்ணா குடும்பத்துக்காக உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தர் தாமே அவர்களையும் எண்ணம் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் நடக்க வேண்டிய பாதைகளில் என்னும் உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஏன் சிஸ்டருக்காக செபிக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள் இரக்கங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாசத்திலும் கர்த்தர் எண்ணம் ஆண்டவரே அவங்களை பலப்படுத்தி அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் வேண்டுதல்களில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வந்து ஆண்டவரே இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரிகள் குடும்பங்களிலும் தேவ ஆவியானவர் அசைவாடி ஆண்டவரே இந்த புதிய மாசத்தில் அவர்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படவும் வேதத்தின் மடி ஆண்டவரே அவர்கள் இன்னும் பயணிக்கவும் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாய் நாங்க உம்முடைய சமூகத்துல கூடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் எல்லாவற்றிலும் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமென் 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 ஆமென். Thank you. அப்படியே உங்களோடும் கர்த்தர் இருந்து வழி நடத்துவாராக. வேண்டிய நாளைக்கு பொறுப்பேற்று வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். Thank you. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த தேவ ஊழிய சகோதரி ஏமி புஷ்பராஜாவையும் இதே வேளையிலே எங்களுடன் கால வேளையிலே வேலை நேரத்திலும் இணைந்து எங்களுடன் ஜெபித்த சகோதரன் குணா அவர்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லா காரியங்களிலும் இணைந்து ஜெபிக்க முடியாத ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். புதிய மாதத்தையும் புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களை, இதுவரை நேரமும் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக மக்களின் சந்தோஷம் சமாதானத்துக்காக ஜெபித்து ஆசீர்வதித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்டு அதற்கு பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்.